ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன் டெட்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷ்ல பேப்பர் 1 இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்ன இயர்னு கேட்டீங்கன்னா 2022 அக்டோபர்ல ஷிஃப்ட் 1ல நமக்கு நடந்துச்சு. அக்டோபர் 14 அன்னைக்கு ஷிஃப்ட் 1ல நடந்த டிஎன் டெட் பேப்பர் 1 அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ண போறோம்னா அதோட சொல்யூஷன்ஸோட நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? டிஎன் டெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் இங்கிலீஷ்ல இருந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 61ல இருந்து 90 வரைக்கும் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 1 by 1 பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி பேப்பர் 2க்கு நம்ம பார்த்துருந்தோம், 2023ல நடந்துச்சு. ஸோ இப்போ பேப்பர் 1 வந்துட்டு 2022ல நடக்கக்கூடிய பேப்பர் 1 ஷிஃப்ட் 1ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ சேம் வைஸ் நம்ம போயிடலாம். இப்போ என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ கீழே வந்து ஒரு டயலாக் கொடுத்துட்டாங்க. அந்த யாரு பேசினார், அதோட ஸ்பீக்கர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அப்போ டயலாக யார் பேசினா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ டயலாக் பாருங்க. ஐ வண்டர் வெதர் இட்ஸ் அ சைக்ளோன், த சவுண்ட் ஆஃப் இட்ஸ் ஸ்கேர் மீ. சரிங்களா? ஸ்கேர்ஸ் மீ. சரிங்களா? ஸோ இப்போ இது எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு, இது வந்து டயலாக் தான் வந்திருக்கு. இதை யார் பேசினாங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால ஆன்சரை கரெக்டா பண்ண முடியும். ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய அம்மம்மா அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஒரே நிமிஷம் உங்களுக்கு ஸோ ஆப்ஷனை நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆப்ஷன் ஏ வந்துட்டு அம்மம்மா, அதுதான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன். இது வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட். சரிங்களா? 6th ஸ்டாண்டர்ட்ல நமக்கு டேர்ம் 3. சரிங்களா? ஸோ டேர்ம் 3ல இருக்கக்கூடிய யூனிட் 1. ஓகேவா? ஸோ யூனிட் ஒன் சப்ளிமெண்டரி ரீடரா இருக்கு. சரிங்களா? சப்ளிமெண்டரி ரீடர். அது வந்துட்டு டைட்டில் பாத்தீங்கன்னா அ சைல்ட்ஹுட் இன் மலபார் அப்படின்னு சொல்லி அந்த சப்ளிமெண்டரி ரீடரோட உங்களுக்கு டைட்டில் இருக்கும். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல யூனிட் 1 சப்ளிமெண்டரி ரீடர் சைல்ட்ஹுட் இன் மலபார் அப்படின்ற சப்ளிமெண்டரி ரீடர்ல இருந்து நமக்கு இந்த கொஸ்டினை கேட்டிருந்திருக்காங்க. அதோட ஆத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா கமலா தாஸ் அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்திருப்பாங்க. சோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அதுல இந்த அம்மம்மா அப்படின்ற கேரக்டர் நமக்கு பேசினதுதான் இந்த டயலாகா இருக்கு. சரிங்களா? ஓகே. சோ ஒரே நிமிஷம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் சாரி விச் இஸ் நாட் த ரைமிங் வேர்ட் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான கிராமர் தான். நமக்கு வந்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எது வந்துட்டு நமக்கு ரைமிங் வேர்டு கிடையாது. சரிங்களா? ஸோ நல்லா பாருங்க, நாட் அ ரைமிங் வேர்ட். ஸோ இங்க பாருங்க, நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நாட் அ ரைமிங் வேர்ட். இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல இங்க கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸ்ல எது வந்துட்டு நமக்கு ரைமிங் வேர்டு கிடையாது அப்படின்றத ஆன்சரா சொல்லுங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்னவா இருக்கு, ரூட், அடுத்து ஷூட், அடுத்து லூட். சோ இது மூணுமே நமக்கு ரைமிங் வேர்டா தான் இருக்கு. சரிங்களா? சோ இவங்க 3 பேருமே ஒரே மாதிரி நமக்கு ரைமிங்கா வராங்க. சரிங்களா? பட் ஆனா இந்த லாஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா, FOOT, அதுதான் நமக்கு ரைமிங் வேர்ட் கிடையாது. சரிங்களா? அது வந்து நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபுட் அப்படின்னு வரும். சரிங்களா? ஃபுட் அப்படின்றதுதான் நம்ம கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன். இந்த மூணோட ப்ரொனவுன்சியேஷன் ரூட், ஷூட், அடுத்து லூட், இதோட ப்ரொனன்சியேஷன் பாருங்களேன், OOTன்னு சொல்லி கொஞ்சம் லாங்கா இருக்கு. ரூட், ஷூட், அது சாரி லூட் அப்படின்றது. ஆனா கடைசியா இருக்கக்கூடிய இந்த ஃபூட் மட்டும் என்னன்னா அதோட ப்ரொனன்சியேஷன் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த OOT அப்படின்றது நமக்கு லாங்கா இல்லை. சரிங்களா? லாங்கா இல்லாம ஷார்ட்டா இருக்கு. ஸோ ரொம்ப ஷார்ட்டா அதோட ப்ரொனன்சியேஷன் நமக்கு முடியறதுனால இங்க இருக்கிறதுல இந்த ஆப்ஷன்ஸ்ல நமக்கு எது வந்துட்டு ரைமிங் வேர்ட் கிடையாது அப்படின்னா நமக்கு இங்க லாஸ்டா இருக்கக்கூடிய ஆப்ஷன் டி ஃபுட். சரிங்களா? சவுண்ட் வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கு, ரொம்ப ஷார்ட்டா இருக்குன்றதுனால. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னா மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு சைட்ல நமக்கு வந்துட்டு புக் அந்த டைட்டில்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ brought to the book, brought to the book, the jungle book, that Sunday morning a childhood in Malabar, மெமோயர். சரிங்களா? ஸோ இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நம்ம கேட்டாங்க. கமலா தாஸ்னு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்ப அதை வச்சு நம்ம போவோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல அந்த டயலாக சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி அம்மம்மான்னு சொல்லியிருந்தாங்களே, அதே தான் இங்கே சைல்ட்ஹுட் இன் மலபார்னு சொல்லி நான் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா? இந்த மென்ஷன் பண்ணி உங்களுக்கு இதோட ஸோ இதை நான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கமலாதாஸ் தான் எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? ஸோ அப்ப அதை வச்சு நம்ம இங்க மேட்ச் பண்ணுவோமா? ஸோ அப்போ மெமோயர் அப்ப யார் எழுதியிருக்கா, கமலாதாஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ டிக்கு ஆப்ஷன் நமக்கு செகண்ட் ஒன்னா இருக்கு. ஸோ அப்போ அதை நீங்க பாருங்க, டிக்கு செகண்ட் ஒன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ மற்றதுக்கு டி இங்க ஒரு டிக்கு செகண்ட் ஆப்ஷனா இருக்கு,
நமக்கு அப்போ கன்ஃபியூஷன் இருக்கு. ரெண்டு ஆப்ஷன்ஸ் நமக்கு ஒரே மாதிரி இருக்கு. அதாவது இந்த ஆப்ஷனும் இந்த சி ஆப்ஷனும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அப்போ அதுல நமக்கு வந்துட்டு கரெக்டா பார்க்க முடியல. ஸோ அப்போ ஜங்கிள் புக் ருடியார்ட் கிப்ளிங் அவர் தான் எழுதினாரு நமக்கு தெரியும். ஸோ அது வந்து பி ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ 63க்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ அப்போ அதுபடி பார்த்தோம்னா ஏக்கு வந்துட்டு 4, ஏவோட 4 வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ அப்போ ஏ brought to the book யார் எழுதுனா? மதுமிதா குப்தா. சரிங்களா? ஸோ அப்போ இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஜங்கிள் புக் வந்துட்டு யார் எழுதிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன், ருடியார்ட் கிப்ளிங். ஸோ அப்போ தட் சண்டே மார்னிங் யார் எழுதியிருக்காங்கன்னா சவிதா சிங் அப்படின்றவங்க தான் எழுதியிருக்காங்க. இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே வந்துட்டு நமக்கு 6th ஸ்டாண்டர்ட். சரிங்களா? ஸோ 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 3, 6th ஸ்டாண்டர்ட்ல நமக்கு டேர்ம் 3ல இருக்கக்கூடிய லிட்ரேச்சர்ஸா நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வச்சு நீங்க அவங்களோட ஒர்க்கு அப்புறமா அவங்களோட ஆத்தர்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதை தான் நமக்கு மேட்ச் தான் ஃபாலோயிங்கா கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் டைப் நமக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க. ஆத்தர்ஸுக்கு கேட்கறாங்க, புக்கு சொல்லி நம்ம மேட்ச் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நமக்கு இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல who invented over 1700 of our common words by changing noun into verbs, changing verbs into adjectives, connecting words never before used together, adding prefixes, suffixes, and devising words only original. சரிங்களா? ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா, யார் வந்து அந்த 1700 நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காமனா, இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காமனான வேர்ட்ஸ் மொத்தம் 1700 வேர்ட்ஸ் இருக்கு. அதுல அதை யார் கண்டுபிடிச்சா, எப்படி கண்டுபிடிச்சிருப்பாருன்னா, நவுன்ஸ வேர்ப்ஸாவும் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, நவுன்ஸ வேர்ப்ஸாவும் மாத்தி, அப்புறமா வேர்ப்ஸ அட்ஜெக்டிவ்ஸா மாத்தி, அப்புறம் கனெக்டிங் வேர்ட்ஸ், அப்புறம் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இதெல்லாமே முன்னாடி எல்லாம் ஆட் பண்ணி, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி 1700 வேர்ட்ஸ் நமக்கு கண்டுபிடிச்சது யாரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ரஸ்கின் பாண்ட், அப்புறமா செகண்ட் ஆப்ஷன் ரவீந்திரநாத் தாகூர், தேர்ட் ஆப்ஷன் வில்லியம் ஷேக்ஸ்பியர், அப்புறமா ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்ன பாத்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான் நமக்கு ஆன்சரா இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம். இது வந்துட்டு ஜென்ரலா தான் இருக்கு, இதை நம்ம வந்து படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எங்க இருந்து அப்படின்றது கேட்டிருக்காங்க அப்படின்றது அப்படிலாம் இல்ல, புக்கு வந்து சமைச்சர் புக்கு மாதிரி தெரியல. சரிங்களா? ஸோ அதனால நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். த வேர்ட் பைஃபர்கேட் கேன் பி ரீப்ளேஸ்டு பை. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, பைஃபர்கேட் அப்படின்ற வேர்டை எந்த வேர்டாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். சிம்பிளா நமக்கு என்ன தெரியணும்னா, பைஃபர்கேட் அந்த வேர்டோட மீனிங் தெரியணும். அப்போ மீனிங் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சாதான் அது எந்த வேர்டாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும்ன்றது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம 65th கொஸ்டினுக்கு வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 1ல இருக்கக்கூடிய சப்ளிமெண்டரி இல்லைன்னா ப்ரோஸ், இது ரெண்டுத்துல இருந்து நமக்கு வந்துட்டு இந்த சினானிம்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பைஃபர்கேட் அப்படின்றதோட மீனிங் நமக்கு பைஃபர்கேட். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். டிவைடட் இன்டு 2 செப்பரேட் பார்ட்ஸ். சரிங்களா? ஸோ இத பைஃபர்கேட் இருக்கு இல்லையா, அத நம்ம பை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பையோடது என்ன அர்த்தம்? பைனா 2 அர்த்தம். சரிங்களா? 2 அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்ப இங்க டிவைடட் இன்டு 2 செப்பரேட் பார்ட்ஸ் இங்க இருக்கு பாருங்க 2. ஸோ அப்ப அப்படி வருதா, அப்ப நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்கேட்னா ஏதாவது ஒண்ணு நம்ம மீதி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபர்கேட் அப்படின்றது இது வந்துட்டு போர்க் அப்படின்ற லாட்டின் வேர்ட்ல இருந்து வந்திருக்கும். சரிங்களா? போர்க் அப்படின்ற லாட்டின் வேர்ட்ல இருந்து வந்திருக்கும். அப்படின்னா பிரித்தல் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஸோ போர்க் அப்படின்ற லாட்டின் வேர்ட்ல இருந்து வந்திருக்கு. மீனிங் என்னன்னா பிரித்தல், அதாவது செப்பரேட் பண்றது அப்படின்றது மீனிங். ஸோ அப்போ பைஃபர்கேட்னா 2ஆ பிரிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம லாஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டோம். அதுதான் லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஸோ இது வந்துட்டு நான் சொல்லியிருந்த மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல இருக்கக்கூடிய ப்ரோஸ் இல்லைன்னா சப்ளிமெண்ட்ல இருக்கும். ஸோ அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ சின்னன்ஸ் ஆன்டனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த 66th கொஸ்டின், அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஜம்பிள்ட் வேர்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ இங்க ஜம்பிள்ட் வேர்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டான அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ லெட்டர்ஸ் அப்படின்றது ஏன்னு மார்க் பண்ணிருக்காங்க, தென் அப்படின்றத நமக்கு பி அப்படின்னு மார்க் பண்ணிருக்காங்க. அப்புறமா ஸோ தட் கேன் ரன், ஸோ தட் கேன் ரன் அப்படின்றது நமக்கு சியா மார்க் பண்ணிருக்காங்க. அப்புறமா மேக் அ ரோபோட் அதுன்றது டி, இட் சைடு அப்படின்றது ஈயா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இதை நம்ம ஃபுல்லா படிச்சு பார்த்தோம்னா, லெட்டர்ஸ் தென் தட் கேன் ரன் மேக் அ ரோபோட் இட் சைடு அப்படின்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ ஜம்பிள்டு வேர்ட்ஸ்ன்றப்போ நமக்கு என்னென்னலாம் நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கரெக்டா ஃபார்ம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், அப்புறமா என்ன இருக்கணும், வேர்ப் இருக்கணும், ஸோ அதுக்கப்புறமா என்ன இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். இந்த மாதிரி ஆர்டரா இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் யாருன்னு இருக்காங்களா அப்படின்னு பாருங்க.
அப்புறமா வேர்ப் ரெண்டாவது வரணும் சரிங்களா. அப்புறமா நமக்கு ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் போக பாருங்க. எப்பவுமே இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. பட் ஆனா இங்க அந்த மாதிரி இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தனித்தனியா எடுத்து எழுதிதான் பார்க்கணும் சரிங்களா. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்துட்டு நான் உங்களுக்கு எழுதி போடுறேன். ஸோ இங்க எழுதுறேன், கீழே எழுதுறேன். இட் said, it said சரிங்களா apostrophe. So let us let us then let us then make a make a robot சரிங்களா. ஸோ இங்க கீழே எழுதுறேன் robot that can சரிங்களா that can run. ஓகேவா. ஸோ இப்படி இந்த இதுதான் நமக்கு வந்துட்டு எப்படி இருக்கும், ஃபுல் சென்டென்ஸா இருக்கும். ஸோ கடைசியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், முடிச்சுக்கலாம். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான ஃபார்ம். இட் இஸ் செட் லெட் அஸ் தென் மேக் அ ரோபோட் தட் கேன் ரன் அப்படின்றதா கரெக்டான ஆப்ஷன். ஸோ இது வந்துட்டு எங்க கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ கீழே இருக்கு ஆப்ஷன் டி. இதுதான் வந்துட்டு கரெக்டான ஃபார்ம். ஸோ இட் இஸ் செட் அப்படின்றது இ, சாரி பி, அப்புறமா பிஇ, சாரி கொஸ்டின் நம்பர் வந்துட்டு 66. ஆமா, பட் ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டா இருக்கு. ஸோ கரெக்டான ஆன்சர் நான் உங்களுக்கு எழுதிட்டேன். அடுத்து நம்ம போவோம். ஓகேவா. அது பரவாயில்ல, பாத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் வாட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் யூஸ்ட் இன் த அபோவ் லைன் சரிங்களா. ஆக்சுவலா நமக்கு வந்துட்டு இங்க ஒரு லைனை கொடுத்துட்டாங்க. லைனை கொடுத்துட்டு இதுல என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, பொயட்டிக் லைன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்ப மேல கொடுத்துருக்கக்கூடிய லைன்ல நமக்கு என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. ஆப்ஷன்ஸ் பாருங்க, இமேஜினரி, பர்சானிபிகேஷன், சிமிலி, மெட்டாஃபர் சரிங்களா. சோ இப்ப ஆன்சர் என்ன பாத்தீங்களா, ஆப்ஷன் ஏ இமேஜினரி சரிங்களா. இமேஜினரினா என்ன, நமக்கு மொத்தம் 5 சென்சஸ் இருக்கு, 5 சென்சஸ் இருக்கு. ஸோ 5 சென்சஸ் நமக்கு ஏதோ ஒரு சென்சஸ் நமக்கு இங்க இண்டிகேட் பண்ணிருப்பாங்க சரிங்களா. நமக்கு அங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிப்பாங்க அந்த லைன்ல. ஸோ இப்போ இங்க என்ன இருக்கு, தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக். அப்போ ஹியர்ஸ் அப்படின்றது நமக்கு என்னவா இருக்கு, கேட்கும் திறனை சொல்லக்கூடிய ஒரு சென்ஸா இருக்கு. ஸோ அப்போ ஹியர் அப்படின்றது ஒரு 5 சென்சஸ்ல ஒரு சென்ஸ் சொல்லிட்டாங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி 5 சென்சஸ்ல ஏதோ ஒரு சென்ஸ் நமக்கு அந்த லைன்ல கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப நமக்கு அது என்ன வரும், இமேஜரி வரும் சரிங்களா. சோ இப்ப கரெக்டான ஆன்சர் வந்துட்டு இமேஜரி. சோ இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த 67th கொஸ்டின் அந்த லைன் எங்க இருந்து வந்திருக்குன்னா ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு போயம் இருக்கு சரிங்களா. சோ ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் இருக்கு. அதுல இருந்துதான் நமக்கு என்ன வந்திருக்கு, இந்த லைனை எடுத்து அந்த லைன்ல நமக்கு என்ன மெட்டாஃபரா இல்ல பர்சானிபிகேஷனா, சிமிலியா, இமேஜினியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இது எங்க இருக்குன்னா 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 7 போயமா இருக்கு சரிங்களா. 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 7ல போயமா இருக்கு நமக்கு. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். அடுத்து, the woods are lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep and miles to go before I sleep. Who wrote this line? So இந்த மாதிரி லைன்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. இதை நமக்கு யார் எழுதுனா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க சரிங்களா. சோ இது வந்துட்டு எங்க இருந்து வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஷாப்பிங் பை த வுட்ஸ் அப்படின்னு சொல்லி, ஷாப்பிங் பை த வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் அப்படின்னு சொல்லி ஒரு போயம் இருக்கு நமக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 1ல. ஷாப்பிங் பை த வுட்ஸ் சரிங்களா. ஸோ பை த வுட்ஸ், சாரி கொஞ்சம் இதுவா இருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஷாப்பிங் பை த வுட்ஸ் ஆன ஸ்னோயி ஈவினிங் அப்படின்னு சொல்லி நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1ல இருக்கக்கூடிய போயம் இருக்கு சரிங்களா. ஸோ அதுல இருந்து தான் இந்த லைனை கேட்டிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் ஸ்டாண்டாவா நமக்கு இருக்கும். யார் எழுதிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவர் தான் எழுதியிருப்பார். ஓகேவா. ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று கூட. சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த லைன்ஸை யார் எழுதுனா, ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் ஆன் ஸ்னோயி ஈவினிங் 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 போயம்ல நமக்கு இருக்கு. சோ அடுத்த கொஸ்டின், இது வந்துட்டு 69 வந்துட்டு கோடிங் அண்ட் டீகோடிங் மாதிரி இருக்கு சரிங்களா. சோ இப்போ இங்க என்ன பண்றாங்கன்னா தண்ணி ஸ்மைல் அப்படின்ற வேர்டை நமக்கு எப்படி டீகோட் பண்ணிருக்காங்கன்னா டிவிஎம்எம் இசட் டிஎன்எல்எஃப் டி அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ எஸ்க்கு அடுத்து வர வேர்டு என்னது, டி. யூக்கு அடுத்து வர்றது வி. அடுத்து என் இருக்கு, அப்போ 2 எம். நெக்ஸ்ட் வேர்ட், சாரி நெக்ஸ்ட் லெட்டர் சரிங்களா. ஒய்க்கு அடுத்து இசட். ஸோ அப்போ எஸ்க்கு அடுத்து டி, எம்முக்கு அடுத்து என்ன இருக்கு, எம் என். ஓகேவா. ஸோ அப்போ எம் என். ஐ வந்துட்டு ஐ, சாரி சன்னி ஸ்மைல் எம், சாரி ஐ வந்து ஹெச்ஐ ஜே. ஸோ அப்போ இது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு
ஜேன்னு வரணும், அது தப்பா இருக்கு. ஓகேவா? சோ கடைசியா வந்து நமக்கு வந்துட்டு மாறும், ஜேன்னு மாறுமா, ஐக்கு அடுத்து ஜே, அப்புறமா எல்லுக்கு அடுத்து கே, அடுத்து இ வந்துட்டு என்னவா மாறும், எஃப் அப்படின்றது மாறும். சரிங்களா? சோ எஃப் அப்படின்றது மாறும். சோ இப்போ சன்னி ஸ்மைல் அப்படின்றது நமக்கு சன்னி ஸ்மைல்ஸ் இஸ் ஓகே, சூஸ் த கோட் வேர்ட் ஃபார் அ டஸ்டி ஃபீட். சரிங்களா? சோ அப்போ சன்னி ஸ்மைல் வந்துட்டு இப்படி மாறிடுச்சுன்னா நமக்கு டஸ்டி ஃபீட் எப்படி மாறும்னு கேக்குறாங்க. டஸ்டி ஃபீட் நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். சோ அப்போ டஸ்டி, நெக்ஸ்ட் வேர்டு என்ன, ஃபீட். ஸோ அப்போ நெக்ஸ்ட் லெட்டர் நம்ம எழுதணும். டிக்கு அடுத்து என்ன வரும், இ. ஸோ ஏ பி சி டி இ. ஓகேவா? யூக்கு அடுத்து வி, எஸ்க்கு அடுத்து டி, அடுத்து டிக்கு அடுத்து யூ, ஒய்க்கு அடுத்து இசட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்ல டஸ்டின்றத நான் முடிச்சிட்டேன். இது எங்க இருக்குன்னு பார்ப்போமா? இவி டி யூ இசட் அப்படின்றத நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பி. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நம்ம ஒன்ன கரெக்டா கண்டுபிடிச்சாலே போதும், பேலன்ஸ் அதுவாகவே வந்துடும். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு நமக்கு கிறிஸ்டியானா எம் பர்சன்ஸ் ஸ்பெஷல் ஹீரோ இஸ் அ போயம் ஆன். சோ அப்போ இந்த ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்ற போயம் யார பத்தினது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது எழுதுனது யாருன்னு நீங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்ற போயம் யார பத்தினது, யார பத்தினது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அப்போ சயின்டிஸ்ட பத்தினதா, ஃபாதர் பத்தினதா, மதர் பத்தினதா, வாரியர் பத்தினதா அப்படின்னு கேட்பாங்க. சோ ஆக்சுவலா ஃபாதரை பத்தி தான் நமக்கு அந்த போயம் சொல்லியிருப்பாங்க. ஃபாதரா தான் ஒரு ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இது எங்க வருதுன்னா எயிட் ஸ்டாண்டர்ட்ல வருது. ஒரு போயமா நமக்கு இருக்கும். சரிங்களா? 8th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 போயமா நமக்கு இருக்கு. போயமோட பேரும் ஸ்பெஷல் ஹீரோ தான். அதோட மெயின் கேரக்டர் யாருன்னா ஃபாதர். ஃபாதரை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் 71 வந்துட்டு எலக்ட்ரானிக் மெயில் ஆர் இமெயில் இஸ் யூஸ்டு டு சென்ட் லெட்டர்ஸ் ஆர் மெசேஜ் யூசிங். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரானிக், அதாவது இமெயில் அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்டு டு சென்ட் லெட்டர்ஸ் ஆர் மெசேஜஸ். மெசேஜ் அனுப்புறதுக்கோ இல்ல லெட்டர் அனுப்புறதுக்கோ நம்ம என்ன பண்ணுவோம், மெயில நம்ம யூஸ் பண்றோம். யூசிங் எதை யூஸ் பண்ணி நம்ம பண்றோம்? சரிங்களா? கொஸ்டின் பாருங்க, யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இன்டர்நெட். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இன்டர்நெட் இருந்தாதான் மெயில், இமெயில் அனுப்ப முடியும். அவ்வளவு. சரிங்களா? இதெல்லாம் ஜென்ரலான கொஸ்டின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், லிமரிக் போயம்ஸ் ஹேவ் டேஷ் லைன்ஸ் அண்ட் ஆர் டேஷ். சரிங்களா? ஸோ லிமரிக் அப்படின்றது ஒரு போயமோட ஒரு கேட்டகரின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ போயம்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி இந்த மாதிரியான ஒரு போயம். ஸோ லவ், அப்புறமா ட்ராஜடி, பண்ணி, அந்த மாதிரி தனித்தனியான கேட்டகரி இருக்கும் போயம்ஸ்ல. அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ லிமரிக் அப்படின்றது என்னன்னா பண்ணி அப்படின்ற கேட்டகரியை சார்ந்தது. சரிங்களா? ஸோ அப்போ மொத்தம் 5 லைன்ஸ் இருக்கணும். அப்புறமா எத்தனை, அது எப்படி இருக்கும்னா ஃபன்னியா இருக்கும். சரிங்களா? ஹியூமரஸா இருக்கும். அந்த போயமே நமக்கு காமெடியா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறது தான் லிமரிக். இந்த கேட்டகரியில இருக்கிறது என்னதுன்னா லிமரிக்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் 5 லைன் இருக்கணும். அது எப்படி இருக்கணும், போயமே நமக்கு எப்படி இருக்கும்னா ஃபன்னியா இருக்கும். இந்த கேட்டகரி ஆஃப் போயம் என்னன்னு சொல்லுவோம், லிமரிக் போயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ரைட் த அப்ராப்ரியேட் கன்ஃபியூசபிள் வேர்ட் த கேஸ் பிரைஸ் கண்டினியூஸ் டு டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ண சொல்றாங்கன்னா கரெக்டான வேர்டை நம்ம எழுத சொல்றாங்க. ஸோ அப்போ அப்ராப்ரியேட்டான வேர்டு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ கேஸ் பிரைஸ் கண்டினியூஸ் டு டேஷ் அப்படின்றாங்க. ஸோ அப்போ கேஸோட விலை என்னது, தொடர்ந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுதான் கேட்கறாங்க. ஸோ அப்போ ரைஸ், ரெய்ஸ், அடுத்து ரைஸ், நன். ஸோ அப்போ இந்த ரைஸ்னா எழுதுற அப்படின்ற அர்த்தம். இந்த ரைஸ்னா அதிகரித்தல் அப்படின்றது, ஏதோ ஒரு அமௌண்ட் இல்ல குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதுன்றது அர்த்தம். இதுனா ரைஸ்னா நெல். சரிங்களா? அரிசி, நெல், அதை சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய ரைஸ், RAISE. சரிங்களா? ரைஸ்னா இன்க்ரீஸ் இன் அமௌண்ட், ஏதோ ஒரு குவான்டிட்டியோ இல்ல அமௌண்ட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பாக்குறோம், அதாவது கேஸோட பிரைஸ் பார்க்கிறோம், குவான்டிட்டி, அதனால அது இன்க்ரீஸ் ஆகுதுன்றத நம்ம சொல்றது விதமா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஜாஸ்மின் கேவ் மணி டு த புவர் அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், இந்த ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஜாஸ்மின் கேவ் மணி டு த புவர். அதாவது ஜாஸ்மின் வந்துட்டு ஏழையா இருக்கிறவங்களுக்கு மணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. இதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறேன். இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்லாம் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இது நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதையும் நீங்க ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஜாஸ்மின் அப்படின்றது நமக்கு என்னவா இருக்கு, ஜாஸ்மின்னா சப்ஜெக்ட். ஓகேவா? ஓகே. அடுத்து கேவ் அப்படின்றது நமக்கு, கேவ்னா கொடுத்தல், ஒரு ஆக்ஷன் சொல்லுது, அதனால verb. ஓகே. ஸோ மணி, ஸோ மணி டு த புவர். ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஆப்ஜெக்டா இருக்கு. அதனால 2 ஆப்ஜெக்ட் வர ஆப்ஷன் எதுன்னு பாருங்க. இதுல ஸோ அப்போ ஆப்ஷன் 2 ஆப்ஜெக்டா வருது, இது மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ மணின்றது ஆப்ஜெக்ட் தான். டு த புவர், யாருக்கு கொடுத்தாங்க, அவங்களும் ஆப்ஜெக்ட்ல தான் வருவாங்க. என்ன கொடுத்தாங்க, மணி கொடுத்தாங்க, அதுவும் ஆப்ஜெக்ட்ல தான் வரும். அப்போ டிஓ
IO அப்படின்றதான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ பிக் அவுட் த பிக் அவுட் அண்ட் அனதர் ரைமிங் வேர்டு. ஒன் எக்ஸாம்பிள் இஸ் கிவன் பிலோ. ஸோ இப்போ யோர் மோர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க. யோர் மோர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க. கீழே இருக்கிற ஆப்ஷன்ல எது வந்துட்டு கரெக்டான ரைமிங் வேர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரியா? ஸோ அப்போ ஒன்னு ஒன்னா பாருங்க. ஃபைல் ஃப்ரெண்ட் ரைமிங்கா இருக்கா? இல்ல. பிரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் ரைமிங்கா இருக்கா? ஆமா, பிரிட்ஜ் பிரிட்ஜ் சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஜிஞ்சர் ஜிராஃபி ரைமிங்கா இல்ல. டுவெல் ட்வின் இதுவுமே எப்படி இல்ல, ரைமிங் இல்ல. ஸோ அப்போ கரெக்டான ரைமிங் வேர்ட் இதுதான். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் will you kindly tell me your name once again. ஸோ அப்போ இங்க என்ன பண்ண சொல்றாங்கன்னா அப்ராப்ரியேட்டான எக்ஸ்பிரஷன் வேர்டை நமக்கு ஃபில் பண்ண சொல்றாங்க. ஸோ டேஷ் will you kindly tell me your name once again. ஸோ திரும்ப உங்களோட பெயரை திரும்ப ஒரு தடவை சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ அப்ப சாரி வருமா, இல்ல எக்ஸ்கியூஸ் மீ வருமா, இல்ல ப்ளீஸ் வருமா, பாடன் வருமா? ப்ளீஸ்னா ரெக்வஸ்ட் பண்றப்போ வரும். சாரினா நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணோம்னா அங்க வர நம்ம அதுக்காக என்ன பண்ணுவோம், கேட்போம். எக்ஸ்கியூஸ் மீனாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், இல்லைன்னா யாரையாவது ஏதாவது எக்ஸ்கியூஸ் கேட்கறோம்னா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்ப கடைசியா வந்து பாடன் அப்படின்றதுக்கு அதுதான் கரெக்டான ஆன்சர். பாடன் வந்துட்டு நமக்கு எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஸோ பாடன் அப்படின்றது ஏதோ ஒரு நம்ம சரியா கேட்கல, புரியல அப்படின்னா திரும்ப சொல்லுங்க அப்படின்னு நம்ம யூஸ் பண்ற இடத்துலதான் இந்த பாடன், அகைன் ரிப்பீட் பண்ணுங்க எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லும் போது இந்த வேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால பாடன் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்த கொஸ்டின். இஃப் யூஎஸ்ஏ இஸ், சரிங்களா, ஸோ யூஎஸ்ஏ இஸ் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா, சாரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, வாட் இஸ் யூஎஃப்ஓ? யூஎஸ்ஏனா என்னன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அதோட அப்ரிவேஷன் கொடுத்துட்டாங்க. யூஎஃப்ஓ என்ன அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க. கீழே மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கு. அன்னோன் ஃபிளையிங் ஆப்ஜெக்ட், அன்யூனிஃபைடு ஃபயரிங் ஆப்ஜெக்ட், அடுத்து அன்ஐடென்டிஃபைடு ஃபிளையிங் ஆப்ஜெக்ட், கடைசியா வந்துட்டு அன்டிஸ்டர்ப்ட் ஃப்ரோசன் ஆப்ஜெக்ட். கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ அன்ஐடென்டிஃபைடு ஃபிளையிங் ஆப்ஜெக்ட். சரிங்களா? இது அப்ரிவேஷன் அண்ட் ஆக்ரோனிம் எங்க இருக்குன்னா 8th ஸ்டாண்டர்ட்லயும் 10th ஸ்டாண்டர்ட்லயும் நமக்கு இருக்கு. ஸோ அதை நீங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. 8th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 1ல இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு எங்க இருக்குன்னா யூனிட் 5ல இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ரிவேஷன் அண்ட் ஆக்ரோனிம்ஸ் அதுல இது இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். மாங்க் இஸ் பிலாங் டு அ டேஷ் ஜெண்டர். ஸோ மாங்க் அப்படின்ற வேர்டு எந்த ஜெண்டரை நமக்கு இங்க இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு கேட்கறாங்க. மேஸ்குலினா, ஃபெமினைனா, அதாவது நியூட்டரா, காமனா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ அப்போ மாங்க் அப்படின்னா நமக்கு யார் சொல்லுவோம்? மாங்க்னா யாரு? துறவின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ மாங்க்னா யாரு? துறவி. ஒரு ஆண் துறவியை தான் மாங்க்னு சொல்லுவாங்க. அப்போ மேஸ்குலின். மேஸ்குலின்னா ஆணை சொல்றது, ஃபெமினைனா பெண்ணை சொல்றது, நியூட்டர்னா அது எதுவுமே இல்லாத நியூட்ரல், காமன்னா பொதுவா சொல்றது. ஸோ அப்போ மாங்க்னா என்னது? ஜெண்டர் யார சொல்றதுன்னா மேஸ்குலின், ஒரு ஆணை சொல்றது, ஒரு ஆண் துறவி. பெண் துறவி எப்படி சொல்லுவாங்கன்னு அதையும் நான் சொல்றேன்னா மாங்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ மாங்கஸ்ன்னு கொடுத்தா நமக்கு என்ன வரும்? ஃபெமின் அப்படின்றது வரும். சரிங்களா? ஒரு பெண்ணை சொல்ற மாதிரி வரும். பெண் துறவிய மாங்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்க மாங்கன்னு கொடுத்ததுனால அது ஆண் துறவி. நெக்ஸ்ட். ஸோ டீச்சர் இஸ் டீச்சிங் அ லெசன் வித் தீம் ஆஃப் மாரல் வேல்யூஸ். மாரல் வேல்யூஸை ஒரு டீச்சர் என்ன பண்றாங்கன்னா டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு நிறைய வேர்ட்ஸ் என்ன பிளாக் போர்ட்ல எழுதி போட்டிருக்காங்க. இங்க கீழே இருக்கிற ஒரு வேர்டு வந்துட்டு மாரல் வேல்யூஸா வராது, குட் குவாலிட்டியை சொல்லாது. அது எதுன்னு கேக்குறாங்க. இங்க கொடுத்த 4 ஆப்ஷன்ல எது வந்துட்டு குட் குவாலிட்டியை சொல்லலன்னு கேக்குறாங்க. சோ டிலிஜென்ஸ்னா டிக்னிட்டியோட ஒரு வேலையை செய்யற குவாலிட்டியை சொல்றது, அது வந்து பாசிட்டிவ். சரிங்களா? குட் குவாலிட்டி அது கிடையாது. சரிங்களா? கம்பாஷனேட்னா ரொம்ப அந்த வேலையை நல்லா பார்த்து பக்குவமா ஒரு பேஷனோட செய்யறது. சரிங்களா? அதுவும் குட் குவாலிட்டி. ஜெனரஸ்னா நல்ல ஒரு குவாலிட்டி. சரிங்களா? ஜெனரஸ்னா எப்படி சொல்லலாம்? நல்ல தன்மை, ரொம்ப ஜெனரஸா இருக்காங்க, பெருமிதம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுவுமே குட் குவாலிட்டி. கடைசியா இருக்கு பாருங்க மிஸ்ஸர். மிஸ்ஸர்ன்றதுன்னா நமக்கு அது குட் குவாலிட்டியை சொல்லல. சரிங்களா? ஸோ அது வந்துட்டு குட் குவாலிட்டி கிடையாது. மிஸ்டர்னா ஏதோ ஒரு மிஸ் பண்றது, அது நெகட்டிவா இருக்குல்ல. ஸோ அப்போ அதுதான் ஆன்சர். இங்க வந்துட்டு எது இல்லைன்னு தான் கேட்டாங்க. பாருங்க, சம் வேர்ட் அந்த ஒன் டஸ் நாட் பிலாங் டு. சரிங்களா? எது பிலாங் டு நாட் குட் குவாலிட்டி, இங்க சொல்லப்படுற எது நாட் குவாலிட்டி, சாரி எது குட் குவாலிட்டி இல்லைன்னு கேட்கறாங்க. அதனால மிஸ்டர்ன்றது தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு பொயட்ரி. பொயட்ரிக்கு ரிலேட் ஆகாத வேர்டு எது அப்படின்னு கேட்கறாங்க. ஸ்டான்ஸா கொடுத்துருக்காங்க, பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வேர்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இருக்கிற ஆப்ஷன் என்னன்னா ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ ஸ்டான்ஸா என்ன வரும்? ஸ்டான்ஸானா போயம்ல இருக்கக்கூடிய பேராகிராஃப் தான், ஒரு பேராகிராஃப் தான் ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது கரெக்ட். அது என்ன இங்க என்ன கேட்டிருக்காங்க? நாட் ரிலேட்டட் டு. சரிங்களா? எது சம்பந்தப்படவில்லை. வேர்ப்னா எல்லாத்துலயும் வரதான் செய்யும். இங்கிலீஷ்னாலே வேர்ப் வரதான் செய்யும். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம பார்த்திருப்போம், போயம்ல வரும். ஸோ இப்போ வராதது எது? பேராகிராஃப். சரிங்களா? ஸோ பேராகிராஃப் அப்படின்றது எஸ்ஏலையும்
நாவல்ஸ்லயும் அப்புறமா பிளேலையும் தான் பேராகிராஃப் அந்த மாதிரிலாம் வருமே தவிர போயம்ல பேராகிராஃப் வராது. ஸோ இப்போ டஸ் நாட் பிலாங் எது பேராகிராஃப் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு he shouted let me go இதோட கரெக்டான இன்டைரக்ட் ஸ்பீச்சை சொல்லுங்க. ஸோ இப்போ he shouted to them to let him go அப்படின்றதுதான் கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா, பி ஆப்ஷன். he shouted to them to let him go. ஸோ என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க கத்துறான் இல்லையா, அதுதான். சரிங்களா, ஸோ அப்போ இங்க எப்படி இருக்கு, he shouted. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா மாத்தணும். டு தென் டு லெட் ஹிம் கோ. கரெக்டா இங்க மீ அப்படின்றது கரெக்டான அட்வர்ப் கரெக்டா மாறி இருக்கு. ஓகேவா, மீன்றது ஹிம்முக்கு மாறி இருக்கு. அப்புறமா லெட் ஹிம் கோ. ஓகே, எல்லாமே கரெக்டா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் நிறைய ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, ரெஃபர் பண்ணும். ஓகேவா. ஸோ 82nd கொஸ்டின் டிமினிட்டிவ். சரிங்களா, டிமினிட்டிவ் ஆஃப் ஜீப்ரா. அதாவது ஜீப்ரா இருக்கு இல்லையா, ஜீப்ராவோட யங் ஒன்ஸ் அதாவது குழந்தைகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ ஜீப்ராவோட யங் ஒன்ஸை நம்ம ஃபோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, சோ கப்புனா யாரும் சொல்லுவோம், கப்புனா என்ன சொல்லுவோம்னா லயன் சொல்லுவோம். சரிங்களா, லயனோட யங் ஒன்னு தான் கப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா, சோ லேம்புனா யாரும் சொல்லுவோம்னா ஆட்டுக்குட்டியை தான் லேம்புன்னு சொல்லுவோம். ஈகிலெட்னா ஈகிள் அந்த இது சொல்லுவோம். அதாவது ஈகிள்னா அந்த கழுகோட குட்டிகளை தான் சொல்லுவோம், ஈகிலெட்னு சொல்லுவோம். சோ அப்ப ஜீப்ராவோட குட்டிகளை ஃபோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, சோ குட்டிகள் என்னென்ன பேர்ல சொல்லப்படுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஸ்ட்ராங் பாஸ் தென் கமா இஸ் டேஷ். சரிங்களா, பங்க்சுவேஷன் மார்க்ல இருக்கு இல்லையா, சோ கமாவை விட எது நமக்கு ஸ்ட்ராங்கான பாஸ். சரிங்களா, எந்த பங்க்சுவேஷன் வந்தா கமாவை விட நம்ம ரொம்ப நேரம் நிறுத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கறேன். சோ செமிகாலனா, காலனா, ஃபுல் ஸ்டாப்பா, கமாவா. ஸோ கமானா இங்க கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. கமாவை விட எது அதிகமா நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு கேட்கறாங்க. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வராது, கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்டாப்னா என்ன, நிறுத்திடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கண்டினியூவா பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணிடணும், அதான் எண்டு. அப்ப அதுவும் வராது. சரிங்களா, பாஸ்னா என்ன கேட்கறாங்க, விட்டுட்டு திரும்ப பேசணும். அப்ப ரெண்டுத்துல எதுன்னு பார்ப்போம். கடைசியா காலன் இருக்கு, காலனும் வரும். செமி காலன் தான் கரெக்டான ஆன்சர். சோ செமி காலன்னா எப்படி வரும்னா அப்போஸ்ட்ரோபி மாதிரி வரும் இல்லையா, இந்த மாதிரி வரும். சோ இந்த இடத்துல ஒரு சார்ட் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கும், இந்த செமி காலனுக்குள்ள ஒரு சார்ட் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கும். சரிங்களா, சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பங்க்சுவேஷனை தான் செமி காலன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இப்போ இந்த சென்டென்சஸ் நான் படிச்சுட்டு ஒரு சின்ன கேப் விட்டுட்டு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன், இந்த சென்டென்சஸ தனியா படிப்பேன். அப்பதான் கரெக்டா புரியும் எனக்கு. அதனாலதான். சோ கம்மா நான் என்ன பண்ணுவேன், சின்ன சின்ன கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு படிச்சுக்கிட்டே போகலாம், அது பெருசா பிரச்சனை இல்லை. கம்மாவை விட அதிகமா நான் எங்க கேப் விடுவேன்னா இந்த செமிகாலன் தான். ஓகேவா, ஓகே. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 84, வாட் இஸ் த சினோனிம் ஆஃப் ஸ்லம். ஸ்லம்மோட சினோனிம் எதுன்னு கேக்குறாங்க. சோ ஆன்சர் வந்து க்ளூமி அப்படின்றது. சரிங்களா, சோ இது வந்து எங்க இருக்குன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல நமக்கு டேர்ம் 3 போயிடுங்க. டேர்ம் 3ல யூனிட் 1ல இருக்கு. சரிங்களா, சோ யூனிட் 1 சப்ளிமெண்டரியில இருக்கு. யூனிட் 1 சப்ளிமெண்டரி ரீடர்ல நமக்கு இருக்கு. சோ எல்லாத்தோட சினோனிம் ஆண்டனும் நம்ம படிக்கணும். அது இது எங்க இருந்து வந்துருக்குன்னா அங்க இருந்து வந்துருக்கு. ஓகேவா, 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 யூனிட் 1 சப்ளிமெண்டரி ரீடர்ல இருந்து வந்து ஸ்லம்மோட மீனிங் க்ளூமி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 85, சோ ஐ கேன் see them perched on my windows sill அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா, சோ இதோட அண்டர்லைன் வேர்டோட சினோனிம் என்ன, perched-ஓட சினோனிம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுவும் சினோனிம் சென்டென்ஸ் தான். சரிங்களா, அண்ட் இது வந்து டு ரெஸ்ட் ஆன், அதாவது அதான் மீனிங். சோ அந்த இடத்துல ரெஸ்ட் பண்றாங்க, அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. சரிங்களா, ஏதோ ஒரு விஷயத்து மேல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. சோ இங்க எந்த விஷயத்து மேல ரெஸ்ட் எடுக்கிறாங்க, விண்டோ சில்ஸ், அதாவது ஜன்னல் கம்பிகளை தான் என்ன சொல்லுவாங்க, ஜன்னல் கம்பிகள் மேல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. இது எங்க சொல்லியிருப்பாங்கன்னா போர்ச்சுன்னா போர்ட்ஸ் வந்துட்டு ஜன்னல் கம்பிகள் மேல உட்காந்து பாடுது, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே பாடுது அப்படின்ற மீனிங்ல சொல்லுவாங்க. சோ அப்போ கரெக்டான ஆப்ஷன் வந்துட்டு டு ரெஸ்ட் ஆன் அப்படின்றது தான். சரிங்களா, சோ அர்த்தம் வந்துட்டு அந்த பேர்ட்ஸ் வந்துட்டு ஜன்னல் கம்பி மேல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சோ அடுத்து கம்ப்ளீட் த வேர்ட் பை ரீடிங் த மீனிங். சோ இப்போ மீனிங் கொடுத்துட்டாங்க, டல் சவுண்ட் அப்படின்ற மீனிங்க கொடுத்துட்டாங்க. வேர்டு என்னன்னு கேட்கறாங்க, தக்கு, THUG, தக், THUC. இது வந்துட்டு ஒரு ஆக்சுவலான இங்கிலீஷ் வேர்டு. ஓகேவா, சோ அடுத்து தட்டு, தஸ். தஸ்னா என்ன, திஸ், தட்டு, தஸ் அப்படி யூஸ் பண்றது. சோ அப்ப இது வந்து இதுக்கான மீனிங் அது கிடையாது. ஓகே, தட்டுனா இது வந்து ஒரு சவுண்ட் மெடிக்கல். சரிங்களா, சோ தட்டுனா என்னன்னா நமக்கு ஒரு காலை நம்ம ஓங்கி மெதிப்போம் தெரியுமா, அப்போ ஒரு சவுண்டு கேட்கும், தும் 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 தும்னு ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவாங்க, தட்டுன்னு சொல்லுவாங்க. சோ அப்போ ஒரு சவுண்ட் ரொம்ப சவுண்டா கேட்காது, அப்படி எப்படி சொல்றது, ரொம்ப பீக்கா கேட்காது, ஆனா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி டல்லா கேட்கும் சவுண்டு, அதுதான் டல் சவுண்ட் அப்படின்றது. சோ அப்போ அப்ப நமக்கு வேர்டு என்னவா இருக்கு, தட்டு. ஓகேவா, அதுதான் சவுண்ட சொல்ற மாதிரி இருக்கு. சோ அதனால நமக்கு ஆன்சர் வந்துட்டு தட்டு. ஓகேவா, சோ அப்போ THUD இங்க என்ன மிஸ் ஆயிருக்கு, ஹெச்சும் டியும் மிஸ் ஆயிருக்கு. ஆன்சர் வந்துட்டு எங்க இருக்கு, சி ஆப்ஷன்ல இருக்கு. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின்
ரைட் த ஆன்டிகிராம் ஆஃப் த வேர்ட் சாண்டா. ஸோ அப்போ சாண்டாவோட சாண்டா அப்படின்ற வேர்டோட ஆன்டிகிராம்னா ஒண்ணு இல்லை, சிம்பிளா சொல்ல போனோம்னா ஆப்போசிட் வேர்ட். ஸோ அப்போ டான்சா, சேட்டன், சாட்ஸ், அப்புறமா ஆன்ஸ். ஸோ பாத்தீங்கன்னா சேட்டன், சரிங்களா. சாண்டாவை எப்படி நம்ம பார்க்கலாம்னா ஒரு காட் மாதிரி பார்ப்போம். ஸோ அப்போ காடுக்கு ஆப்போசிட் வேர்டு யாரு? சேட்டன், சரிங்களா. சேட்டன்னா யாரு? சாத்தான்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அடுத்து நமக்கு இந்த சீரீஸ் ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க, அதுல ஃபில் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? சோ நமக்கு சீரீஸ் என்னன்னு பாருங்க. ELFA, ஸோ GLHA, அடுத்து JLJA, அடுத்து MLNA. ஸோ இங்க பாருங்க, நான் தனியா எழுதுறேன். ELFA. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து என்ன இருக்கு? G, அப்புறம் LHA, அடுத்து ILJA. சோ எல்லாத்துலயுமே எது எது காமனா இருக்கு பாருங்க. LA. இங்கேயும் பாருங்க LA. சோ மத்தத பாருங்களேன். EFGHIJ. அப்படியே கண்டினியூஸா வருதா? சோ அப்போ நெக்ஸ்ட்ல நமக்கு என்ன வரணும்? LA கண்டிப்பா வரணும், ஏன்னா எல்லாத்துலயும் காமனா இருக்கு. HIJ. K அடுத்து என்ன வரணும்? K தான் வரணும். கேக்கு அடுத்து என்ன வரும்? L வரும். சோ அப்போ KLLA எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ இருக்கு. அதுதான் கரெக்டான ஆன்சர். சோ அப்போ LA எல்லாத்துலயும் காமனா இருக்கு. சோ அதனால LA நான் இங்க போட்டுக்கிட்டேன். சோ அப்போ வேற என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க? EFGH. சோ அப்போ கண்டினியூஸா இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எழுதுறாங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய லெட்டர்ஸ் எழுதுறாங்க. கடைசியா எனக்கு வந்தது IJ. அப்போ KL அது போட்டேன்னா எனக்கு ஆன்சரு கிடைச்சிருச்சு. சோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் எனக்கு ஆன்சர். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின். So a blockade you find across the road is called. So அப்போ ஒரு ரோடு இருக்குன்னு வைங்களேன். ஸோ ஒரு ரோடு இருக்கு, இதுல பிளாக் பண்ற மாதிரி நமக்கு நடுவுல ரோட்டுக்கு நடுவுல பிளாக் பண்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சிருப்பாங்களா, அது என்னன்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ பிளாக் பண்ற மாதிரி ரோட்டுக்கு நடுவுல என்ன வச்சிருப்பாங்க? பேரிகேட் தான் வச்சிருப்பாங்க, சரிங்களா. ஸோ அப்போ எங்க இருக்கு பேரிகேட்? டிவைடர்னா இன்னும் இல்ல, ரெண்டு ரோட பிரிக்கிறதுக்காக நடுவுல ஒரு சின்ன சவறு மாதிரி கட்டியிருப்பாங்க, அதுதான் என்னது? டிவைடர். இதுதான் டிவைடர். இங்க வந்துட்டு ஒரே ரோட்ல அங்கங்க என்ன பண்ணிருப்பாங்க? பேரிகேட் வச்சிருப்பாங்க, சரிங்களா. அது பிளாக் பண்ற மாதிரி இருக்கு, சரிங்களா. தடுப்பு மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ அடுத்த பெடஸ்ட்ரியன் லைன்னா நடைபாதைகள் நடந்து போற லைன், சரிங்களா. ஸ்பீட் பிரேக்கர்னா ஒரு சின்ன ரோட்லயே என்ன இருக்கும்? ஸ்பீடை குறைக்கிறதுக்காக ஒரு சின்ன மேடு மாதிரி கட்டியிருப்பாங்க. ஆனா தடுக்கிறதுக்காக என்ன கட்டியிருப்பாங்கன்னா இதுதான். சோ இப்படி போற மாதிரி இருக்கும், இப்படி நம்ம போற மாதிரி இருக்கும். இங்க தடுத்திருப்பாங்க, இங்க தடுத்திருப்பாங்க. அப்ப இந்த விஷயம் பேர் தான் என்னன்னு கேக்குறாங்க. அதான் என்னது? பேரிகேட். இதெல்லாம் பேசிக்கானது, சரிங்களா. அடுத்து சோ ஃபைண்ட் அவுட் த ஆண்டனிம். சோ இப்போ ப்ரௌட் அப்படின்ற வேர்டோட ஆண்டனிம் என்னன்னு கேக்குறாங்க. ஹம்பிள், அரகன்ட், அப்புறமா டிலைட்டட், கிளாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அப்போ ப்ரௌட்னா என்னது? நமக்கு பெருமையா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அடுத்து அரகண்ட், டிலைட்டட், ஸோ அடுத்து கிளாட், சந்தோஷம் 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 அப்படின்ற மாதிரியே இருக்கா. ஸோ சாரி, டிலைட்டட் சந்தோஷம், கிளாட் அதுவும் சந்தோஷம் தான். ஹம்பிள் அப்படின்றதும் நம்ம இதுவா இருக்குது. ஸோ அரகண்ட் தான் என்னது? இதோட ஆண்டனிம் வேர்டா இருக்கு. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்துட்டு அரகண்ட். ஓகேவா? ப்ரௌடோட ஆண்டனிம் என்னன்னு கேக்குறேன். ப்ரௌடுக்கு ஹம்பிள், டிலைட்டட், கிளாட் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். அரகண்ட் தான் என்னது? ப்ரௌடுக்கு ஆப்போசிட் வேர்டா வரும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் இந்த இங்கிலீஷ்ல பேப்பர் 1ல இருக்கக்கூடிய நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னா பாருங்க, சினோனிம்ஸ் பார்த்துருக்கோம், சரிங்களா. சினோனிம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ சினோனிம்ஸ் கேட்டிருந்தாங்க. கீழே வேற என்ன கேட்டிருந்தாங்க? ஆண்டனிம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஆண்டனிம்ஸ் அண்ட் ஆன்டிகிராம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் ஆத்தர் யாரு எழுதுறா அப்படின்ற ஆத்தரை பத்தி கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ லைன்ஸ் கொடுத்துட்டு அது யார் எழுதுனா அப்படின்ற மாதிரி ஆத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆத்தரோட வேற என்ன கேட்டிருந்தாங்க? புக்ஸ் அண்ட் ஆத்தர், சரிங்களா. மேட்ச் த ஃபாலோயிங்ல புக்ஸ் அப்புறமா அவங்களோட ஆத்தர் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இந்த டைப்லயும் கேட்டிருந்தாங்க. வேற என்ன டைப் பார்த்தோம்? கிராமர் கேட்டிருந்தாங்க, சரிங்களா. ஸோ அப்போ கிராமர்ல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்துச்சு. அதுலதான் என்ன பார்த்தோம்? சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்தோம், இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்தோம், அப்புறமா வேற என்ன பார்த்தோம்? அடுத்து கோடிங், டிகோடிங். இது பேப்பர் 2லயுமே வந்துச்சுப்பா, சரிங்களா. கோடிங் அண்ட் டிகோடிங் ரெண்டுத்துலயுமே வருது, ஈஸியா தான் இருக்கும், சரிங்களா. இந்தவும் பார்த்திருந்தோம். வேற என்னென்ன பார்த்திருந்தோம்? ஸோ இதெல்லாமே பார்த்திருந்தோம். ஸோ கிராமர், அதுல டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், கோடிங், டிகோடிங், ஸோ சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ், அப்புறமா ஆத்தர், புக் அண்ட் ஆத்தர், புக்ஸ் அண்ட் ஆத்தர், அப்புறம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கூட பார்த்திருந்தோம், சரிங்களா. போயம்ல ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்திருந்தோம், சரிங்களா. ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாமே பார்த்திருந்தோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். இதுல இருந்து தான் இந்த 30 கொஸ்டின் நமக்கு கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ அதனால நம்ம இதெல்லாம் படிச்சோம்னா கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவோம். ரொம்ப ஈஸியான பேப்பர் தான் இது.
ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ். அதுல ஈஸியான டாபிக்ஸ் தான் நமக்கு கேட்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாலாம் கேட்கல. சிம்பிளா சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், கிராமர், அப்புறமா கோடிங், டிகோடிங், ஆத்தர், புக், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இந்த மாதிரி ரொம்ப மெயினான டாபிக்ஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச டாபிக்ஸ்ல இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பேப்பர் 2 இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஸோ சிக்ஷா கிளாஸ் உங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னா கீழே டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். நல்லா படிங்க. டேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. நவம்பர் 15 கிட்ட வந்துருச்சு. ஸோ அதனால ரிவைஸ் பண்ணுங்க, நல்லா படிங்க. தேங்க்யூ ஸோ மச்.